குரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு இடத்துல குரு பகவான் வராரு. என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன வீட்டுக்கு வராரு. ஆனால் மிதுன வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் அவர் கொஞ்ச நாள் அங்கே தங்குவார். தங்கிட்ட அப்புறம் திருப்பி அவர் உச்ச வீட்டு கடகத்துக்கு போயிடுவார். இந்த கடகத்துக்கு போன கன்னிராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்துடுவார். 11ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ 11ஆம் வீட்டில் இருந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு 5வது வீடு பார்ப்பார். இது ஒரு பெரிய ஒரு மாற்றம், ரொம்ப பெரிய லாபத்தை கொடுக்கும். இது அத்திச்சாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 70 வருஷத்தில் 80 வருஷத்தில் தான் ஒரு வாட்டி நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிரகங்கள் மாற்றங்கள் வந்ததுன்னா பல வாட்டி யுத்தங்கள் நடந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தானுக்கு நிறைய வாட்டி யுத்தங்கள் நடந்திருக்கு. இதே மாதிரி முன்னையும் அத்திச்சார் என்ற குரு மாற்றம் வரும்போது தான் முன்னையும் இந்த மாதிரி சண்டைகள் நடந்திருக்குது இந்தியா பாகிஸ்தானுக்கு. திருப்பி அதே சூழ்நிலை எடுத்துன்னு போய் விட்டுருக்கு. இந்த மாதிரி அத்திச்சார்ன்றது இப்போ ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வருவார், மிதுனத்துலேருந்து கடகர் வருவார், கடகத்துலேருந்து திருப்பி மிதுனத்துக்கே போவார். ஸோ இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுவார். இந்த மாதிரி விளையாடும் போது மனுஷனோட புத்தி கொஞ்சம் ஸ்திரமாக நம்ம வச்சுக்கணும். ஸ்திர புத்தினா மனசை தளர விடாத வச்சுக்கணும். தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம வளர்க்கக்கூடாது. ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி நம்ம நடந்துக்கணும். அனாவசியமான பேச்சில் மாட்டிக்கூடாது. தைரியமாக இருக்கணும். சில பேருக்கு திடீர் லாபத்தை உருவாக்குவார். எக்ஸாம்பிளுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே லாபத்தில் தான் வராரு. லாபத்தில் திருப்பி அவங்களுக்கு கடகத்தில் வந்துடுவார். கடகத்து 12ஆம் வீடு. திருப்பி அவர் மிதுனத்துக்கு போவார். ஸோ இது மாதிரி கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடுவார். இந்த மாதிரி எப்போவுமே குரு பகவான் டக்குன்னு மாறினது கிடையாது. இது அத்திச்சார்னு சொல்லுவா. இது இந்த வாட்டி நடக்குது. 60-70 வருஷத்தில் ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் மாறும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் யார் யாருக்கு நம்மளுக்கு ரொம்ப இன்கம்ஸை கொடுப்பாருனா, எக்ஸாம்பிளுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொடுப்பாரு. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஓடுது. அஷ்டம சனி ஓடினாலும் குரு பகவான் லாபத்தில் வருதுனால நல்ல யோகத்தை கொடுப்பார். பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார். மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லது விஷயம்லாம் நடக்கும். வியாபாரம்லாம் நல்லா சிறப்பாக ஓடும். எல்லா விதமான லாபத்தை கொடுப்பார். 12ஆம் வீட்டுக்கு போகும்போது சுபவீரியத்தை கொடுப்பார். ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு லாபத்தை கொடுவார். அவங்களுக்கு பூர்வ புண்ணியத்தை பார்ப்பார். ஸோ இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு யோகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யோகத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா குரு நம்மளோட ஆன்மீகத்துக்கு காரகனே அவர் தான். ஆன்மீக சிந்தனைக்கு புத்திக்கும் காரகனாக இருக்கிறதுனால புத்தியை ஃபில்டர் பண்ணி நம்ம நடந்துக்கணும். அவரும் புதன் புத்திக்கு காரகன். ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவசர புத்தியாக எடுக்கக்கூடாது. நிதானமாக இருந்து நம்ம செயல்பட்டோன்னா எல்லாத்துக்கும் நல்லது. பாருங்கள், திடீர்னு இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அத்திச்சார்னால நடக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடக்குது. வாழ்க சத்குரு.